ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? தேவனோட கிருபையால நீங்க வளர்ச்சி அடைறீங்களா? தினமும் தேவனோட வசனங்களை நாங்க உங்களுக்காக கொண்டு வரோம். தேவனோட வசனங்களை உங்களோட இதயத்துல ஏற்றுக்கொண்டு அவர் வாக்கியத்தின்படி நடந்து உங்களோட வாழ்க்கையை நீங்க சரி பண்ணிக்கிறீங்களா? உங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள், உங்களுக்கு இருக்கிற வேதனைக்கும் கஷ்டத்துக்கும் ஆதரவு, இதெல்லாம் தேவ வசனத்தின் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இதயத்துல இயேசு அப்பாவுக்கு நாம இடம் கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கை முழுக்க ஆசீர்வதிக்கப்படும். அவர் கருணையுள்ளவர், அன்புள்ளவர், பரிசுத்தமானவர், நித்திய ஜீவனை கொண்டவர், பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறவர். இருந்தாலும் கூட நொந்து கிடக்கும் இதயங்களில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவர். அப்படிப்பட்ட தேவன் உங்கள் இதயத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இதோ உன் வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், என்னோடு அவன் போஜனம் பண்ணுவான். இயேசு அப்பாவை நம்ம இதயத்துக்குள்ள அங்கீகரிக்கும் போது, ஆத்ம ரூபமான தேவன் நம் இதயத்துக்குள்ள ஆளுகை பண்ணும் போது நம்ம வாழ்க்கை முழுவதும் கூட ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள் நிரம்பக்கூடும். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சர்வ அதிகாரத்தையும் கொடுத்திருக்கும் தேவன் என் இதயத்தில் இருக்கும் பொழுது நான் எதற்காக பயப்பட வேண்டும்? ஞானம், அறிவு என்பவைகள் அவர்களின் பொக்கிஷமாக இருக்கும்போது, நம்முடன் அவர் இருக்கும்போது நம்மிடத்தில் என்ன குறை இருக்கிறது? இந்த பெரிய தேவனை உங்க இரட்சகரா அங்கீகரிங்க. அப்படி அங்கீகரிக்கும் போது அவருடைய ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை நீங்களே அனுபவிப்பீங்க, அதை உணர்வீங்க. இறுதி மூச்சு வரை இரத்தம் சிந்தினி, முள்கிரீடம் சூழ்ந்த தலையின் மேல் என் பாவம் சுமந்த அன்பின் பாரமே, கண்ணீரோடு நீ நடந்த பாதை, என் மீட்புக்காய் நீ தேர்ந்த தியாகம், எல்லாம் கொடுத்தீர், எதுவும் மீதமில்லை. என் வாழ்க்கை உமக்கே அர்ப்பணம். உலகம் அறியாத அந்த அன்பு சிலுவையில் வெளிப்பட்டதே, என் பாவம் நீங்க, என் சாபம் தீர, உரத்தம் போதுமானதே. ஓ சிலுவையே, நீ செய்தது போதுமானது, என் மீட்புக்காய் நீ செய்தது அதிகமாய், மிக அதிகமாய். ஓ சிலுவையே, நீ செய்தது போதுமானது, உன் இரத்தத்தின் சக்தி என்றென்றும் போதுமானது. உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து. ஸ்திரீகளுக்குள்ளே ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதில் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதிலே விசேஷித்தவர்? ஸ்திரீகளுக்குள்ளே ரூபவதியே, மனிதருக்குள்ளே அதிகமா பரிசுத்தமா வாழறவரே வாழ்கிறவளே, மற்றவரை விட வித்தியாசமாய் இருக்கிறவனே, பல வகையில ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, மற்ற நேசரை விட உன் நேசர் எதிலே விசேஷித்தவர்? உங்களை யாராவது எப்பவாவது வேற தெய்வங்களை விட இந்த இயேசு அப்பா கிட்ட இருக்கிற சிறப்பம்சம் என்ன? எதனால் நீங்கள் அவரை நம்புகிறீர்கள்? நீங்கள் நம்புகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க எதனால இயேசு அப்பாவை நம்புறீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்களா?
கேட்டாங்கன்னு சொல்றவங்க கையை தூக்குங்க. ஆ, வெரி குட். நிறைய பேர் இருக்காங்க. எதனால இயேசு அப்பாவை நீங்க நம்புறீங்க? உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, கேட்காம போனாங்கன்னா உங்ககிட்ட எந்த வித்தியாசமும் இல்லைன்னு அர்த்தம். நீங்க எல்லாரும் போலவே பொய் பேசுறீங்க, எல்லாரும் போலவே மோசம் பண்றீங்க, எல்லாரும் போலயும் சினிமா பார்க்குறீங்க, எல்லாரையும் போல சிகரெட் பிடிக்கிறீங்க, எல்லாரையும் போல மது குடிக்கிறீங்க, எல்லாரையும் போல இருக்கிறதுனால, எல்லாரையும் போல நடந்துக்கிறதுனால யாருமே உங்களை இந்த கேள்வியே கேட்கல. ஆனா நீங்க தேவனை நம்பி, நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் திருட மாட்டேன், நான் சினிமா பார்க்க மாட்டேன், இந்த மது விருந்துக்கெல்லாம் போய் அதுல நான் ஒரு பெக்கு கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள யாராவது சொன்னா நிச்சயமா கேட்பாங்க, என்ன காரணத்துக்காகன்னு. நான் இயேசு அப்பாவை நம்புறேன். ஆமா, எதனால இயேசு அப்பாவை நம்புற? உங்க இயேசு அப்பா கிட்ட அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு கேக்குறாங்களா? ஒரு பாஸ்டர் கேட்டா சொல்றேன், எங்க அம்மா அப்பா கேட்டா சொல்றேன் அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்றீங்களா? எங்க இயேசு அப்பா கிட்ட இருக்கிற பெரிய விஷயம் என்னங்க? அவரு உண்மையான தெய்வமா? எங்க பாவங்களுக்காக அவர் இறந்து போனாராம், அவர் மறுபடியும் உயிர் தெழுந்து வந்தாராம், அவர் மறுபடியும் சீக்கிரம் இங்க வருவாராம் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அவங்க பக்தியில மண்ணு விழ. அது இல்ல பக்தி. அவர் உண்மையான தேவன்றத நான் ருசி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அனுபவபூர்வமா அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் எனக்கு சமாதானத்தை கொடுத்தாரு, என்னுடைய பாவங்களை மன்னிச்சாரு, நான் பாவம் செய்யாம இருக்க எனக்கு சக்திகள் கொடுத்தாரு. என் தேவன் தலை சிறந்தவர் அப்படின்னு சொல்லாத பக்தி வேஸ்ட்டுங்க. இந்த ஸ்திரீயை கேட்டாங்க, என்ன உன் நேசரோட விசேஷங்கள் அப்படின்னு கேட்டப்போ அந்த ஸ்திரீ சொன்னாங்க, என் நேசர் வெண்மையும் சிவப்பும் ஆனவர், 16,000 பேர்களில் அவர் சிறந்தவர். என்னுடைய தேவன் வெண்மையானவர், ரத்தம் போன்று சிவப்பானவர், 10,000 பேர்களுக்குள் அவரை என்னால் அடையாளம் காண முடியும். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய தேவன் வெண்மையானவர். வெண்மைனா தூய்மை, வெண்மை பரிசுத்தத்தின் அடையாளம். ஆமா, உங்க இயேசு அப்பா கிட்ட இருக்கிற சிறப்பு தான் என்ன? என்னுடைய இயேசு அப்பா பாவங்கள் சேராமல் தனிப்பட்டு இருக்கிறவர், பரிசுத்தமானவர், ஜென்ம பாவமும் கர்ம பாவமும் இல்லாதவர். நாம எல்லாரும் ஆண் பெண் கலவையினால தான் நாம ஜென்மம் எடுத்தோம். ஆதிலிருந்த ஆதாமுடைய சொரூபம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஆனா இயேசு அப்பா ஆணுடைய கலவி இல்லாமலேயே, ஆணை அறியாத, ஆணை தொடாத கன்னி ஸ்திரீயான மரியாளோட கர்ப்பத்துல உற்பத்தியானாரு. பரிசுத்தமானவர். அவர் இந்த உலகத்துல வாழும் போதும் பரிசுத்தமானவரா வாழ்ந்தாரு. என்னில் பாவம் இருக்கிறதென்று யாரால் கூற முடியும் அப்படின்னு கேட்கும்போது எவனாலையும் வாயை திறந்து சொல்லவே முடியல. இயேசு அப்பா பரிசுத்தவான், தலை சிறந்தவர், காமம் குரோதம் மதம் எந்தவித அடையாளமும் இல்லாதவர். மனிதர்களா இருக்கிற நாம காமம் குரோதம் மதம் லோபம் மச்சங்களால நிரப்பப்பட்டிருக்கோம். ஆனால் தேவன் பரிசுத்தவான், தூய்மையானவர். என் நேசர் இரத்த வண்ணக்காரர். இரத்த வர்ணம்னா சிகப்பு நிறம். சிகப்பு எதுக்கு அடையாளமா இருக்கு? ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கு. ரத்தம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லுங்க? அன்புக்கு அடையாளமா இருக்கு. ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்க்கும் போது நிறைய இரத்த செல்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு துளி பாலாகுது. நிறைய இரத்த செல்கள் சேர்ந்தாதான் ஒரு துளி பாலாகுது. தாய் தன் குழந்தைக்கு பாலை கொடுக்கும்போது தன் ரத்தத்தை தான் பாலா கொடுக்கறாங்க. தாய் வயிற்றுக்குள்ள குழந்தை உருவெடுக்கும் போது ரத்த பிண்டமா தான் அந்த குழந்தை இருக்குமா. ரத்தம் கொடுத்து அந்த குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. அதனாலதான் அதை தாய் பாசனம் சொல்றாங்க. அதனாலதான் நம்மளோட இயேசு அப்பா நமக்கு உயிரை கொடுத்தாரு. அவர் அன்பு நிறைந்தவர். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க இயேசு அப்பா கிட்ட இருக்கிற பெரிய விஷயம் என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எதுவுமே தெரியாம போனா, ஏன் இயேசு அப்பா பரிசுத்தமானவர், என்னோட இயேசு அப்பா அன்பு நிறைந்தவர். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இயேசு அப்பா அன்பு நிறைந்தவர். சத்தமா சொல்லுங்க, ஏன் இயேசு அப்பா அன்பு நிறைந்தவர்னு சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. என்ன சத்தமே கேட்க மாட்டேங்குது? இயேசு அப்பா அன்பு நிறைந்தவன் சொல்றதுக்கு ஏன் வெக்கப்படுறீங்களா?
நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, எங்களுக்கு தெரியும், நானும் இயேசு அப்பாவோட அன்பை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. அந்த சபேரிய ஸ்திரீ சொன்னாங்க. அந்த சபேரிய ஸ்திரீ நீங்க சொல்ற மாதிரி இல்லாம அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சொன்னாங்க. இனி நீ சொல்லும்படி இல்லாமல் நாங்களே அதை கேட்டு இவர் உண்மையிலேயே உலக ரட்சகர் என்று தெரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்துவோட பக்தி கேட்கறதுனால இல்லைங்க, நினைச்சு பார்த்தேன் இல்ல, சந்தேகங்கள் இல்ல. இது வெறும் வாய் வார்த்தைகள் இல்லை, இது ஒன்றும் பலவந்தம் இல்லை, இது ஒரு ஆச்சார கொள்கை இல்லை, இது அர்த்தமே இல்லாத பக்தி இல்லைங்க. இது உள்ளுக்குள்ள இருந்து வர பக்தி, அனுபவிச்சு வர தூய்மையான பக்தி. இயேசு அப்பாவை அடைந்தவங்க, இயேசு அப்பாவை ருசி பார்த்தவங்க, அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா குப்பை மாதிரி தெரியுமா, விளையாட்டு பொருள் மாதிரி தெரியும், வேஸ்டான குப்பைகள் மாதிரி தெரியும். இயேசு அப்பாவை ருசித்து பார்த்தவர்களுக்கு உலக ஆசைகள் வராது. உலக பொருள் மேல ஆசைப்பட மாட்டான், உலக பாவங்கள் பக்கமே திரும்ப மாட்டான். காரணம், மதுரமானது அவருடைய அன்பு, நிரந்தரமானது இயேசு அப்பாவுடைய அன்பு. அவ்வளவு அன்பு நிறைந்தவர் அவர். பாத்தீங்கன்னா அவரோட உள்ளங்கையில நம்மளை வச்சிருக்காராம். உன் தாய் உன்னை மறந்தாலும் மறப்பார்கள், நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னவர். ஏன் இயேசு அப்பா பரிசுத்தமானவர், ஏன் இயேசு அப்பா அன்பு நிறைந்தவர். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? உங்களில் எத்தனை பேர் இயேசு அப்பா என் மீது அன்பு வைத்ததை போல் யாரும் என் மீது அன்பு வைக்கவில்லை என்று? சில பேர் என் மேல அவர் எங்க அன்பு வச்சிருக்க போறாருன்னு புலம்புறாங்க. ஒரு நாள் ஒரு பெண்மணி கிட்ட நான் இயேசு அப்பா உன் மீது அன்பாக இருக்கிறார் என்று சொன்னதும் எங்கெங்க அன்பா இருக்காருன்னு கேட்குறாங்க. எங்க அக்காவுக்கு 4 தோடு இருக்கு, ஆனா என்கிட்ட 1 கூட இல்லைன்றாங்க. இயேசு அப்பா எனக்கு 1ஆவது வாங்கி தந்தாரான்னு கேட்குறாங்க. அவர் என்கிட்ட போய் அன்பா இருக்காருன்னு சொல்றீங்களே, அவருக்கு அன்பு இருந்தா எனக்கு எல்லாமே செஞ்சிருக்க மாட்டாரா? உங்களுக்கு காது இருக்காமான்னு கேட்டேன். இருக்குன்னாங்க. காது இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? காது இருந்தும் அதுல தங்கத்தோடு போட்டிருந்தும் கேட்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? தங்கத்தோடு முக்கியமா இல்ல காது கேட்கறது முக்கியமா? என்னங்க, அந்த பியானோல 57 கீஸ் இருக்கு, எங்கெங்கெங்கன்னு ராகங்கள் இருக்கு. ஹார்மோனியத்துல 16 32 இருக்கும். ஆனா பியானோல இன்னும் சென்சிட்டிவா இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் விட பல மடங்கு ராகங்களை நம்ம காதால நம்மளை கேட்க வச்சிருக்காரு. அதை கேட்க நம்மளால முடியறதுனால தான் நல்ல மியூசிக்கை இங்க பிளே பண்ணும்போது நம்மளால கேட்க முடியுது. அதை நம்மளால கேட்க முடியாம காதுல விழாம போச்சுன்னா, உங்ககிட்ட ஸ்டீரியோ ரெக்கார்ட் பிளேயர் இருந்தாலும் ஸ்டீரியோ டிவி இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. தோட விட காது கேட்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா? கேட்கிற திறமை இருக்கிறதுனால தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். தேவன் நம்ம மேல அன்பா இருக்காரு. தேவன் என் மீது அன்பு செலுத்துகிறார், தேவன் என் மேல அன்பா இருக்காரு. அவர் எப்பவுமே என் மேல அன்பா இருப்பாரு. எப்பவும் நீங்க இதை மறந்துடக்கூடாது. சாத்தான் வந்து உங்க காதுல சொல்லுவான், தேவன் உன்னை விட்டுட்டாரு, தேவன் உன்னை மறந்து போயிட்டாரு. தேவன் உன் மீது அன்பா இருக்கிறதுனால உனக்கு என்ன கிடைச்சது? உனக்கு என்ன நடந்தது? உனக்கு என்ன ஆச்சு? உன் குழந்தை எதனால சாகணும்? உன் குழந்தைக்கு எதனால ஃபிட்ஸ் வரணும்? கர்ப்பம் எதுக்காக கலையணும்? உனக்கு ஏன் கர்ப்ப பலனே ஏற்படல? 3 வருஷமா நீ இயேசு அப்பாவை நம்புற, ஆனா இன்னும் உனக்கு கர்ப்ப பலன் கிடைக்கல. இயேசு அப்பா உனக்காக எதுவுமே செய்யல. இயேசு அப்பான்றவரே இல்ல, உன்னை அவர் கண்டுக்கவே இல்லை. மற்றவங்க மேலெல்லாம் அவர் அன்பா இருக்காரு. இப்படியெல்லாம் உங்ககிட்ட சாத்தான்கள் பலவிதமா சொல்லும். அப்போ நம்ம சாத்தான் கிட்ட, இல்ல இயேசு அப்பா என்ன விரும்புறாரு, என்ன கொடுத்தாரு? எதுவும் கொடுக்க தேவையில்லை, இயேசு அப்பா என் மேல அன்பா இருக்காரு. என்ன கொடுத்தாரு? பாய மூடு, எனக்காக அவர் உயிரையே கொடுத்தாருன்னு சொல்லணும். என்னங்க, என்ன கொடுத்தாரு இயேசு அப்பா? தன்னோட உயிரையே கொடுத்தாரு. ஒரு தடவை நான் மலை பிரதேசங்கள்ல சேவை செஞ்சேன். அந்த மலை செங்குத்தா இருக்கும், அது மேல ஏறணும். எப்பவும் நான் கார்லையும் ஜீப்லையும் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? காலாலையும் நான் நடந்திருக்கேன். அதனாலதான் கால் பலமாகி என்னால எவ்வளவு நேரம் வேணாலும் நிக்க முடியுது. அந்த மலையில நான் ஏறினேன், 4-5 மணி நேரம் ஆச்சு. காட்டு வழியா நடந்து 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 அந்த மலை மேல ஏறி, அந்த மலையில ஏதோ 4-5 குடிசைகள் தான் இருந்தது. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ரொம்ப தூரமா இருக்கும். அந்த குடிசையில இருக்கிறவங்களை நோக்கி நான் அவங்க கிட்ட போனேன். அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அந்த மலை மேல நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு மழை வந்துடுச்சு. மழை வந்தப்போ இந்த பக்கம் பெரிய மலையா இருக்கு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. ஜஸ்ட் நம்ம கால் எடுத்து நடக்கிற அளவுக்கு தான் அந்த இடத்துல வழியே இருந்தது. அந்த வழியில நடக்கும்போது கால் வழுக்கிக்கிட்டே இருந்தது. வழுக்கும் போது கொஞ்சம் எட்டி பார்த்தா அந்த இடத்துல பயங்கர பள்ளமா இருந்தது. திடீர்னு என் மனசுல ஒண்ணு தோணுச்சு, கால் தவறி நாம கீழே விழுந்தா இறந்தாலும் பரவாயில்ல, நான் தேவ சேவை செய்யும் போதுதான் இறந்தேன். தேவனுக்காக மரணிக்கிறது பெரிய பாக்கியம். ஆனா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பையன் சேவை செய்யறதுக்காக அங்க போய் அங்கேயே செத்துட்டான்.
தேவனை நம்பி போனதுனால தான் அவனுக்கு இந்த நிலைமைன்னு சொல்லுவாங்க. சேவை செய்யறதுல பெரிய ஆளாக போறேன்னு சொல்லி அனாதையா இறந்து போயிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? இவன் நம்புன தேவன், இவன் அன்பு செலுத்தின தேவன் அந்த பையனை கொன்னுட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ எனக்கு ஒரு 27 வயசு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். மற்றவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்போ அப்படி ஒரு யோசனை வந்தது எனக்கு. ஒருவேளை நாங்க கால் தவறி கீழே விழுந்திருந்தேன்னா நான் இந்த மாதிரி தான் கத்திருப்பேன். இயேசு அப்பா என் மீது இன்னும் அன்பாகத்தான் இருக்கிறார், அவ்வளவுதான். அந்த சிரமம் எனக்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட, அவர் என்னை கொன்றிருந்தாலும் கூட, நான் அவர் மீது அன்பாக இருக்கிறேன். அதுதாங்க பக்தி, அதுதான் உண்மையான விசுவாசம்ன்றது. தேவன் எனக்கு அள்ளி கொடுத்தா தான் அவரோட சேவைக்கு 10,000 கொடுப்பேன். இதெல்லாம் ஒரு பக்தியாங்க? சொல்லுங்க. தேவன் கொடுத்தால் எடுத்துக்கொள்கிறேன், தரவில்லை என்றால் என் சொந்த வழியில் போகிறேன். வைசாக்ல ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக பாஸ்டர் கூப்பிட்டாரு. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே பல பேருக்கு ஞானஸ்தானம் பண்ணோம். அந்த மலை பிரதேசங்களில் தண்ணி எல்லாம் கிடைக்காது இல்லையா? அது மலையும் கீழே கடலும் இருக்கிற ஏரியா. ஆழமாக இருக்கிற இடத்துல ஒரு வாட்டர் டேங்க் இருந்தது. அதில் ரொம்ப சிரமப்பட்டு ஏணியை வச்சு இறக்குனாங்க. இறக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு லேடி, வயசானவங்க, அவங்க குண்டா இருந்தாங்க, பார்க்கறதுக்கு அவங்க ரொம்பவே பலவீனமாக இருந்தாங்க. அவங்கள இறக்குனாங்க. இறக்கும்போது, அம்மா இயேசு அப்பாவை உன் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிட்டு இயேசு அப்பா தான் தெய்வன்றதை நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன். நம்புறேன் ஐயான்னு சொன்னாங்க. எதுக்காக நம்புறீங்கன்னு கேட்டேன். அவங்க ஒரு கட்டியை காட்டினாங்க. இங்கே கேன்சர் இருக்குயான்னு சொன்னாங்க. இந்த கட்டி போகும்னு நான் அவரை நம்புறேன்னு சொன்னாங்க. இந்த கட்டி போகலன்னா என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். ஐயா, இயேசு அப்பாவை நான் நம்புறேன், கட்டி இருந்தா இருக்கட்டும் இல்லை போனா போகட்டும், இயேசு அப்பாவை நான் நம்புறேன், என்னை மூழ்கடிங்கயான்னு சொன்னாங்க. அவங்க விசுவாசத்தின்படியே நான் அவங்கள மூழ்க வச்சேன். அந்த பாஸ்டர் கிட்ட அடிக்கடி நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பேன், அவங்க கட்டி போயிடுச்சான்னு. போகலைங்க. ஐயோ, அவங்க மீட்டிங்குக்கு வராங்களா? வந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு மாசம் கழிச்சு கட்டி குறைஞ்சிருச்சான்னு கேட்டேன். இல்லை அதிகமாயிடுச்சுன்னாரு. மீட்டிங்க்கு வராங்களா இல்லையான்னு கேட்டேன். முதல் லைன்ல வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொன்னாரு. அப்பா. திரும்பவும் ஒரு முறை ஃபோன் பண்ணி கட்டி போயிடுச்சான்னு கேட்டேன். போகலை, இன்னும் பெருசாயிட்டு இருக்கு, நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ இறந்துருவாங்க. இயேசு அப்பாவை திட்டினாங்களான்னு கேட்டேன். இல்லை இல்லை இல்லை, ஏன் இயேசு அப்பா நல்லவர், பரலோகம் போக போறேன்னு சொன்னதா சொல்றாரு. மறுபடியும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க இறந்து போயிட்டதா சொன்னாங்க. அவங்க இறக்கிறதுக்கு முன்னால எல்லாரையும் கூப்பிட்டு, இதோ இயேசு அப்பாவை நான் நம்பிட்டேன், என்னை எரிச்சிடாதீங்க, என் இயேசு அப்பா வருவாரு, இயேசு அப்பா வந்து என் சமாதியை உடைச்சு என் மகிமை சரீரத்தை வெளியே எடுப்பாருன்னு சொன்னாங்க. அதனால என்னை புதைச்சிடுங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி அவங்கள சமாதி பண்ணிட்டதா சொன்னாங்க. அதுதாங்க பக்தி. கட்டி போனா பக்தி, கட்டி போகலனா முக்தியா? என்னங்க இது? தேவன் கேட்டதை தந்தாலும் தராம போனாலும் அவரோட அன்பு என்னைக்கும் மாறாது. கட்டி போறது முக்கியமா, பரலோகம் போறது முக்கியமா? கட்டி இல்லாம நரகத்துக்கு போறது முக்கியமா, கட்டியோட பரலோகம் போறது முக்கியமா? உங்களுக்கு மகிமை சரீரம் அடையிறது முக்கியமா? என்னங்க? எஸ், அதுதான் உண்மையான விசுவாசம். இன்னைக்கு கூட பல போதகர்கள் இந்த விஷயத்தை போதகம் பண்றதே இல்லை. அதனாலதான் நம்ம பக்தி கரைந்தோடி போயிடுச்சு. நம்மளோட பக்தி தற்காலிகமான பக்தியா இருக்கு. நீங்க நன்மையை அடைஞ்சுங்கன்னா பக்தி, உங்களுக்கு நன்மை கிடைக்கலன்னா பக்தி போயிடுது. 10th கிளாஸ் எக்ஸாம் வரும்போது ஒரு பையன் ஓடி வந்து, பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் ஐயா, எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொன்னான். எவ்வளோ கூப்பிட்டாலும் நீ வரமாட்ட. இன்னைக்கு முன்னாலேயே சர்ச்சுக்கு வந்து முதல் வரிசையில் உட்காந்து பிரார்த்தனை பண்ண போறேன்னு சொல்ற. பிரார்த்தனை பண்ண வான்னு கூப்பிட்டா நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஓடிடுவேன். அவங்ககிட்ட இப்படி கேட்டதுக்கு 10th ரிசல்ட் நாளைக்கு வருது, அதான் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. 2வது நாள் காலையிலேயே மறுபடியும் வந்தான். என்னப்பா ரிசல்ட் வந்துதா? வரலங்க, 2-3 நாள் போஸ்ட் பேண்ட் ஆயிடுச்சான் அப்படின்னு. 3 நாள்ல காலையிலையும் சாயங்காலமும் அவன் மாறி போயிட்டான்னு எல்லாருமே நினைச்சாங்க. 4வது நாள் அவன் வரவே இல்லைங்க. என்னாச்சுன்னு கேட்டா ரிசல்ட் வந்திருந்துதான். என்னாச்சுன்னு கேட்டா அவன் ஃபெயில் ஆயிட்டானா. என்ன இருந்துதான்? அவன் ஃபெயில் ஆயிட்டானா. என்னையா வரலையான்னு கேட்டதுக்கு, 3 நாள் பிரார்த்தனை பண்ண தேவன் என்ன ஃபெயில் ஆக்கிட்டாருன்னா, தேவனே இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். வருஷம் முழுக்க படிக்காம பரீட்சையை எழுதிட்டு 3 நாள் பாஸ்டர் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ண பாஸ் ஆயிடுவியா? பாஸ் ஆயிட்டானா தேவன் இருக்காரா, இவன் ஃபெயில் ஆயிட்டானா தேவன் இல்லையா? இதுதான் உன்னோட பக்தியா?
இது கிறிஸ்துவ பக்தி இல்லை. இது நமக்கு கிறிஸ்து கத்துக் கொடுத்த பக்தி இல்லை. நான் ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் தேவன் என் மீது அன்பாக இருக்கிறார். என் தேவனுக்கு நல்லா தெரியும், நான் ஃபெயில் ஆயிட்டா கூட மறுபடியும் நல்லா படிப்பேன், இதை விட அதிகமாக மார்க் வாங்கி பாஸ் ஆவேன்னு. நான் ஃபெயில் ஆனா மனமாற்றம் அடைவேன். நான் ஃபெயில் ஆனா என்னை கட்டுப்படுத்திப்பேன். நான் மற்றவங்களுக்கு உதாரணமாக இருப்பேன். கஷ்டத்தில் இருக்கிறவங்கள ஆதரிக்கணும்னா முதல்ல நமக்கு அந்த கஷ்டம்னா என்னன்னு தெரியணும். நான் எந்த கவலையும் படாமல் சுகமாக இருந்துக்கிட்டு வேதனைப்படுறவங்க கிட்ட போய் ஏதாவது சொல்ல முடியுமா? எப்பவும் ஒரு ஆப்ரேஷன் கூட நடக்காம உங்களுக்கு ஆப்ரேஷன்னா என்னன்னு தெரியாது, அனஸ்தீஷியானா என்னன்னு தெரியாது, கத்தினா என்னன்னு தெரியாது, தையல் போடுறதுனா என்னன்னு தெரியாது, அட்மிட் ஆகுறதுனா என்னன்னு தெரியாது, உங்களுக்கு எந்த நோயும் வந்ததில்லை. அப்புறம் நீங்க போய் ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துல ஐயோ அம்மான்னு கத்துறவங்க கிட்ட போய் ஏன் கத்துற, ஆப்ரேஷன்னா கத்துவியா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? இல்ல அந்த வலியோட வேதனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ஆப்ரேஷன் பண்ணா சுருக்குன்னு வலிக்குமா? எனக்கும் ஒரு தடவை இப்படிதாம்மா ஆச்சு. பொறுத்துக்க, ஒரு 2 நாள் தான் இப்படி இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்க அப்படின்னு யார் சொல்லுவாங்க? ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டவங்க தான் சொல்லுவாங்க. அவங்களால தான் சொல்ல முடியும். இயேசு அப்பா நம்மள இந்த உலகத்துக்கு அடையாளமா இருக்கணும்னு தனக்கு ரொம்ப பிடிச்சவங்களை அவர் கஷ்டப்படுத்துவாரு. நல்ல பக்தி உள்ளவங்களுக்கு தான் கஷ்டம் அதிகமா வரும். எதனால? அவங்க சுத்தமான பக்தி உள்ளவங்களா இருக்கணும். யோபு நீதிமான், கெட்டதை அசிங்கமா நினைக்கிறவன், நிந்தைகள் அதிகமா இல்லாம இருந்தான். ஆனா அவனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தது. எதனால வந்தது? அவனுக்கு எதனால வந்தது? அந்த வேதனையில இருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு ஆறுதல் பெறதுக்காக அந்த வேதனையோட வழியில போயிட்டே இருக்கும்போது யோபு தன்னோட விசுவாசத்தை விடவே இல்லை. தேவனை மகிமைப்படுத்தினார். அதனால அன்பு நிறைந்த தேவன் எந்த குப்பைகள் மீது இருந்தாலும் சரி உங்களை அரவணைத்து கட்டி பிடித்துக் கொள்வார். குப்பையில நீங்க விழுந்து கிடந்தாலும் சரி, அன்பு நிறைந்த தேவன் சிச்சி போய் கழுவிட்டு வான்லாம் சொல்ல மாட்டாரு. உங்களை அப்படியே தன்னோட கட்டி அணைச்சுக்குவாரு. இந்த ராத்திரி வேலையில என்ன ஆனாலும் சரிங்க, என்னோட இயேசு அப்பாவை மட்டும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிஜமாவா? நிஜமாகவே வா? என்னோட இயேசு அப்பா என் மேல ரொம்ப அன்பா இருக்காருன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, இயேசு அப்பா என் மீது மனப்பூர்வமான அன்போடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க மனப்பூர்வமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்ணை மூடிக்கங்க, நாம பிரார்த்தனையை ஆரம்பிக்கலாம். என்னோட இயேசு அப்பா வெண்மையானவர், சிவப்பானவர். 10,000 பேர் இருந்தாலும் அவர்களுக்கு நடுவில் என்னால் அவரை அடையாளம் காண முடியும். இந்த இயேசு அப்பாவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களா? இவரே என்னுடைய உண்மையான தேவன் என்று, இவர் என் மீது அன்பாய் இருக்கிறார் என்று, எனக்காக உயிரை கொடுத்தவர் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இன்னும் உங்களுக்கு சந்தேகமா? உங்க இயேசு அப்பாவோட அன்பை நீங்கள் ருசி பார்க்கவில்லையா? உங்களுக்காகவே அழகான கிறிஸ்து சொரூபமில்லாமல் நித்திய ஜீவனை உடையவராய் மாறி போயிருக்கிறார். இயேசு அப்பாவை உங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தருகிற பாவ மன்னிப்பை அடைந்து கொள்ளுங்கள். இந்த இரவில் அவருடைய இரத்தத்தால் உங்களை கழுவிக்கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு தேவனை பாருங்கள். பிரார்த்தனையில் ஒன்று கலந்திருங்கள். பரிசுத்தமும் பிரியமும் நிறைந்த தகப்பனே, எங்களோடு பேசியதற்கு உமக்கு நன்றி தகப்பனே. மனதார எங்களை பலப்படுத்தியதற்கு உமக்கு நன்றி ஐயா. இன்று நாங்கள் ஒரு தீர்மானத்தோடு இங்கிருந்து கிளம்பப் போகிறோம். எங்களுக்கு நீர் போதும், நீர்தான் வேண்டும். உம்மை போல் இன்னொருவர் இல்லை. நீரே என்னுடைய தேவன், நீரே எனக்கு அனைத்தும், உமக்காகவே நாங்கள் வாழ்வோம் என்ற தீர்மானத்தோடு இங்கிருந்து போகிறோம். ஓடிப்போன சாத்தான் எங்களை மறுபடியும் தொடாமல் இருக்க, என்றோ உம்மால் அடைக்கப்பட்ட சாத்தானின் வாள் எங்கள் மீது படாமல் இருக்க, யாரை விழுங்கலாம் என்று ஆசையோடு தந்திரத்தோடு சுற்றி கொண்டிருக்கும் அந்த சாத்தான் எங்கள் மீது வராமல் இருக்க, உமது இரத்தத்தால் எங்களை சுத்திகரிக்க வேண்டும் தகப்பனே. பரிசுத்த ஆத்ம சக்தியினால் எங்களை நிரப்பி சாத்தானை எதிர்க்கக்கூடியவராக, பாவங்களை ஜெயிக்கக்கூடியவராக, பரிசுத்தவான்களாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தின் வாரிசாக ஆவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் ஐயா. பரீட்சை எழுதி முடித்திருக்கிற அனைவருக்காகவும் நாங்கள் இங்கு ஒரு பிரார்த்தனை செய்கிறோம். எங்களை கால் வலுப்பெற்று நடக்க சொன்னீர். உமது ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் அவர்களுக்கு தந்து
அவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று வளர்ச்சியடைய உதவி செய்யும். இங்கிருக்கும் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். அது எந்த நோயாக இருந்தாலும், எந்த பலகீனமாயிருந்தாலும் இந்த ராத்திரியில் நீர் தீர்த்து விடுவீர். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. உமக்கு நன்றி ஐயா. எங்களை அரவணைத்ததற்காக உமக்கு நன்றி ஐயா. சமாதானத்தோடு நாங்கள் செல்லும்படியாக உமது கிருபை எங்களுக்கு துணை இருக்க நீர் அருள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடம் கேட்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கைகளில் ஆணிகள், கால்களில் ஆணிகள், என்னை விடுவித்த தெய்வ கைகள். கல்லறை மூடப்பட்டது ஒரு நொடி, மரணம் தோற்றது, ஜீவன் எழுந்தது. சிங்கம் கர்ஜித்த வெற்றினால் வரலாறு மாறிய அந்த தருணம், சிலுவையின் குரல் இன்னும் பேசுது. நீ என் மகன், நீ என் மகன். நன்றி இயேசுவே, உன் சரீரம் உடைக்கப்பட்டது. நன்றி இயேசுவே, உன் ரத்தம் சிந்தப்பட்டது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என் இதயம் பாடும் என்னும் நன்றி இயேசுவே. ஓ சிலுவையே, நீ செய்தது போதுமானது. என் மீட்புக்காய் நீ செய்தது அதிகமாய், மிக அதிகமாய். ஓ சிலுவையே, நீ செய்தது போதுமானது. உன் ரத்தத்தின் சத்து என்றென்றும் போதுமானது. உன் அன்பு தோற்காததே, உன் கிருபை முடிவில்லாததே. சிலுவையில் தொடங்கிய கதை மகிமையில் முடிவடைகிறதே. நீங்க கவலையில் இருக்கீங்களா? பிரச்சனையில் இருக்கீங்களா? பல சிக்கல்கள்ல இருக்கீங்களா? வேதனைகள்ல இருக்கீங்களா? உடல் நலம் குன்றி போயிருக்கீங்களா? வாழ்க்கை மேல நீங்க விரக்தியா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இயேசு அப்பா இது எல்லாத்துல இருந்தும் நம்மளை விடுவிக்கிறதுக்காக, எல்லா நிலைகள்ல இருந்தும் நமக்கு சமாதானம் தரதுக்காக, நம்ம தேவைகள் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்காகவும் நம்மளோட கூட இருக்கிறதுக்காகவும் ஆசைப்படுறாரு. உங்களுக்கு கவலைகள் வேதனைகள் ஏற்படும் போது அழுதுகிட்டு உட்காராம இயேசு அப்பாவோட நாமத்தினால பிரார்த்தனை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில முழங்கால் இட்டு விசுவாசத்தோட இயேசு அப்பாவோட நாமத்தினால பிரார்த்தனை பண்ணி பாருங்க. எவ்வளவோ அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுதுன்னு தெரியும். நிச்சயமா உங்களோட பிரார்த்தனைக்கு பதில்கள் கிடைக்கும். இதை நீங்களே எங்களுக்கு ஃபோன் பண்ணி அதை பத்தி சொல்வீங்க. உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட பேரு முகவரியை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களோட பிரார்த்தனை வீரர்கள் உங்களுக்காக போனை எடுத்து உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண தயாரா இருக்காங்க. நீங்க பண்ற எல்லா போன் கால்களையும் எழுதி விவரமா எங்க கிட்ட கொடுக்கறாங்க. நான் கூட உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேவன் நிச்சயமா உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. நீங்களும் விசுவாசம் வச்சு பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா வாழ்க்கையில அற்புதத்தை பாப்பீங்க. தேவ சித்தப்படி நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனோட மகா கிருபை உங்களுக்கு துணை இருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெய்பால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.